என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கிறேன். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எதற்காக என்பதை தியானித்தோம். வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறதற்கு காரணம் நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்ற, நம்மை சுத்திகரிக்க, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்னும் உற்சாகப்படுத்தி அடுத்த நிலைக்கு என்னை கொண்டு செல்கிறார் என்பதை கடந்த 3 நாட்களில் நம்ம தியானித்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய வாக்குத்தத்தங்களை நாம் பெறுகிறோம். நிறைய நேரம் ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த அட்டைகளாக பார்த்து நிறைய எடுக்கிறோம். ஒரு நாள் ஒரு சர்ச்சில் வாக்குத்தத்தங்களெல்லாம் அந்த போர்டில் வச்சு அதெல்லாம் மூடி வச்சு லைனில் வந்து அதை எடுக்கும்போது உண்மையில் எனக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உள்ளேருந்து நடுவில் இருந்தெல்லாம் உருவி அதை எடுத்தாங்க. இந்த கிளி ஜோசியத்தை போல வாக்குத்தத்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் பங்காளிகள், சுதந்திரவாளிகள். ஆனால் அதற்குரிய நிபந்தனையை நாம் செய்ய வேண்டும். அப்போ வாக்குத்தத்தங்களை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்வது? ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், எந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பைபிளில் படிக்கும்போது ஏன் கூட கர்த்தர் பேசுகிறாரே, இந்த வசனம் இன்னைக்கேற்ற போல எனக்காகவே இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உடனே அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வசனத்தை எழுதி வைங்க. தப்பில்லை, எழுதி வைங்க. இத்தனாம் தேதி என் கூட பேசினான்னு எழுதி வைங்க. ஆனால் அது நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 20ஆம் 21ஆம் வசனங்களை நான் படிக்கிறேன். ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆபிரகாம் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தங்கள் பெறும்போது ஆபிரகாமுடைய சாராளுடைய நிலை வேறு. ஆண்டவர் கடற்கரை மணலை காண்பிக்கிறார். பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நட்சத்திரங்களை போல உங்களை பெருக பண்ணுவேன்றார். இதெல்லாம் காண்பிக்கும் போது யோசித்து பாருங்க, வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் இந்த சூழ்நிலையை காண்பித்து அவர் சொல்லுகிறார். அப்போ இருந்த நிலை வேறு. ஆனால் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்ற செய்தி வரும்போது நீங்களும் நானும் என்ன பண்ணியிருப்போம்? வேதம் சொல்லுகிறது, அங்கே அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, நம்ம நிறைய நேரம் வாக்குத்தத்தங்கள் வரும்போது பெறும்போது கிடைக்கிற சந்தோஷங்கள்லாம் வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதம் ஆகும்போதோ, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போதோ, அல்லது எதிராக காரியங்கள் நடக்கும்போதோ நம்பிக்கையற்று போகிறோம். உடனே என்ன முடிவுக்கு வந்துடும் தெரியுமா? கடவுள் செய்ய மாட்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்முடைய அவிசுவாசங்கள். வாக்குத்தத்தங்களை நீங்கள் பூரணமாக நம்பி விசுவாசியுங்கள். அவர் சொன்னால் செய்வார்னு நீங்கள் நம்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாராளின் கற்பம் செத்து போனது, ஆனால் வாக்குத்தத்தம் சாகவில்லை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அழகான வசனம் இல்லையா? நான் அதை வாசித்துறேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசன சவால் ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். ரோமர் 4:21 படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. வெறும் மனப்பாடம் பண்ணி நிறுத்திடாதீங்க. இதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையுள்ளது. ஆண்டவரே, உலகத்தில் எது வேணாலும் எக்ஸ்பைரி ஆகலாம், காலாவதி ஆகலாம். ஆனால் உங்கள் வார்த்தை காலாவதி ஆகாது, அது எக்ஸ்பைரி ஆகாது. காரணம், நீர் ஜீவனோடு இருக்கிறீர். ஆண்டவரே, சொன்னவர் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் அந்த வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உயிரோடு கூட இருக்கிறீர். எனவே உம்முடைய வார்த்தையும் இன்றும் உயிரோடு இருக்கிறது சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதை பரிபூரணமாய் விசுவாசிக்கிறோம். எங்கள் தரிசனங்கள், எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், எங்களுக்கு கொடுத்த
ஆண்டவரே, எல்லா விதமான உம்முடைய திட்டங்கள், உம்முடைய செயல்கள் அத்துணையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்பதை நாங்கள் நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய வசனத்துக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.